ஹாய் ஹலோ எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கேன். இன்றைக்கி மீனை கண்ணில் காமிச்சிட்ருக்கேன். என்னடா இது புரட்டாசி மாதம் மீனை காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா அந்த நாட்களில் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. அந்த பாட்டு ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. வாழை மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு பாட்டு வரும். அது தெரிஞ்சால் உங்களுக்கு அது என்ன படம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாழை மீனே நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன். ப்ளஸ் இதெல்லாம் என்ன மீன் எனக்கே தெரில. நான் ஒன்று வாங்க போனேன், ஆனால் அவங்க ஒன்று தந்தாங்க. சரி ஓகே வாங்க நம்ம எப்படி பண்ணலாம். இப்போ வந்து இதிலையே நமக்கு வெரைட்டியாக சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும் போதும், மிளகாத்தூள் ப்ளஸ் உப்பு சேர்க்கலாம் அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க. சிலர் நிறையா வித்தியாசமாகலாம் சொல்கிறாங்க, ட்ரை பண்ணியிருக்கேன் நானும். ஆனால் எது நல்லாயிருக்குங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ 3 விதமாக அதை பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உப்பு, மஞ்சத்தூள், ஹிங்கா அது என்னதுங்க அசஃபோடிட்டா போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள், அப்புறம் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். ஒரு சைடு வந்து நான் கொத்தமல்லி பொடி போடாமல் நான் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, என்ன இவ்வளோ மீன் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் இருக்குது. நான் என்ன செய்வேன்னா பெரும்பாலும் 2 பீஸாக தான் சாப்பிடுவேன். அதுவும் எனக்கு ரசம் வச்சாதான் அதை பொரித்து சாப்பிடவே பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிலருக்கு வந்து சாம்பாரோட சாப்பிட்டா பிடிக்கும், சிலருக்கு ரசத்தோடு பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்படி தாங்க பிடிக்கும். இந்த ஒரு வாரம் இந்த குவார்ட்டர்லி லீவில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, நான் அப்படி தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 3 பீஸ் வர மாதிரி டெய்லி ரசம் வச்சு இந்த மாதிரி. இது ஃப்ரெஷ் மீன் தாங்க, ஐஸ் கிடையாது. கல் சூடாகிடுச்சு, நம்ம மீனை வச்சுக்கலாம். மெதுவாகுங்க. இந்த சத்தம், இந்த வாடைக்கே நமக்கு அந்த மொறுன்னு செமையாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுடைய ஃபேவரேட் என்ன? குழம்பு வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா? அது எந்த மீன் வந்து உங்களுடைய ஃபேவரேட்டு? மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.